டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மஞ்சிமா மோகன் மேம் உடல் எடையை குறைக்கிறதுக்காக சர்ஜரி பண்ண போறதா வர செய்தி, அது உண்மையான? கோவையில இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய உடலை குறைப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போவதாக மஞ்சிமா மோகனே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் பார்க்கலையா என்ன? கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 செம்ம ஹிட்டு. அதே மாதிரி கேஜிஎஃப் பார்ட் 3 படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து கலை கேட்டிருக்காங்க. கேஜிஎஃப் பார்ட் 3 எடுக்கின்ற திட்டம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. ஆனால் அதற்கான வேலைகள் எதுவுமே இப்போ தொடங்கியதாக தெரியல. தனுஷ் மற்றும் மிர்னால் தாக்கூருக்கு இடையில இருக்கிற காதல் உண்மையான? காஞ்சிபுரம்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. எனக்கும் தனுஷுக்கும் இடையே எந்த காதலும் இல்லை, நட்பு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு மிர்னால் தாக்கூர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. கருப்பு படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லுங்க. இந்த படம் சூர்யா சாருக்கு வெற்றி படமா அமையுமான்னு தஞ்சாவூர்ல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தினுடைய வெளியீட்டு தேதி சூர்யாவுக்கே தெரியாது என்பதுதான் இன்றைய நிலவரம். அப்படி இருக்க என்னால் எப்படி அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி இப்போ உறுதியாக சொல்ல முடியும்? அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு இருக்குது. விஜயகாந்த் சாரை பற்றி யாருக்கும் தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு காரைக்குடியிலேருந்து சாமி கேட்டிருக்காங்க. விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு தெரியாத புதிய விஷயத்தை சொல்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்துடைய வாழ்க்கை இருக்க அது திறந்த புத்தகம். அது மட்டும் இல்லாமல் அவரோடு பழகியவர்கள் ஆயிரக்கணக்கிலே பல ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் விஜயகாந்தை பற்றி பல தகவல்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி விஜயகாந்தை பற்றி புதுசாக என்னால் என்ன சொல்ல முடியும்? இப்போ இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு திருச்சியிலேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. இப்போ சமுதாயத்திலே விவாகரத்து எந்த அளவு அதிகரித்து இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் என்ன காரணமோ அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவர்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ரவி மோகன் மற்றும் கெனிஷா 2 பேருமே காதலிப்பதா வரும் செய்தி உண்மையான? சேலம்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ரவி மோகன் கேனிஷாவை காதலிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருப்பது உண்மைதான். அனந்த் சார் டைரக்ஷன்ல வெளியான சிகரம் படம் வெற்றி படமா அமைந்ததான்னு குவைத்துல இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அனந்தனுடைய இயக்கத்திலும் பாலச்சந்தருடைய தயாரிப்பிலும் உருவான சிகரம் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. அந்த படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து 3-4 படங்களையாவது இயக்கியிருப்பார் அனந்த். சிவாஜி சார் மற்றும் ஜெய்சங்கர் சார் எந்த கடை ஷோரூமாவது திறந்து வச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜியும் ஜெய்சங்கரும் எந்த கடையினுடைய ஷோரூமையாவது திறந்து வைத்திருக்கிறார்களா அப்படின்ற தகவலை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த தகவலை எப்படியாவது திரட்டி உங்களுக்கு தரேன். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி அந்த படத்தோட ட்ரைலருக்கு முன்பு தயாராகுமா இல்லைன்னா அந்த படத்தோட ட்ரைலருக்கு அப்புறம் தயாராகுமா? இது நான் ஏன் கேட்குறேன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன கூலி படத்தோட ட்ரைலரில் காட்டப்பட்ட சில காட்சிகள் அந்த படத்தில் இல்லையே, அதனால தான் நான் கேட்குறேன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் அந்த படத்துடைய ட்ரெய்லருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல் கட்ட படப்பிடிப்பு முடிந்த உடனே கூட சில பட நிறுவனங்கள் ட்ரெய்லரை வெளியிட தொடங்கி விடுகிறார்கள். அதனால் இது வேறு அது வேறு. ஜீனி படத்தோட ப்ரொடியூசருக்கு படம் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால திருப்பி ரீஷூட் பண்ண போறதா சொல்றாங்களே, அது உண்மையான? கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. மற்ற வலைதளங்களிலே பரப்பப்படுகின்ற செய்திகள்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அன்பு கூர்ந்து இந்த லென்ஸ் நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் சாரோட பேச்சு எப்படி இருந்துச்சு, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு குவைத்திலேருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மதுரை மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சில் ப்ளஸ்ஸும் இருந்தது மைனஸ் இருந்தது. ஒரேடியாக அவருடைய பேச்சை பிரமாதம் அப்படின்னு பாராட்ட முடியல, அதே நேரத்தில் ரொம்ப மோசம் அப்படின்னு விமர்சனம் செய்யவும் முடியல. தமிழில் ரிலீஸ் ஆன கடைசி பிளாக் அண்ட் ஒயிட் படம் எதுன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. பாலுமேந்திராவுடைய இயக்கத்திலே உருவான சந்தியா ராகம் திரைப்படம் தான் தமிழிலே வெளியான கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம். நடிகர் விஜயகுமார் சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட இன்டர்வியூவை உங்கள் யூடியூப் சேனலில் கொண்டு வர முடியுமான்னு தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காரு. விஜயகுமார் இப்போ எந்த படத்திலும் நடிப்பதா தெரியல, குடும்பத்தோடு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். சாய்வு சித்ராவில் கலந்து கொள்ளும்படி அவரை கேட்டிருக்கேன். அவர் வந்தார்னா அவருடைய பேட்டி இடம்பெறும். நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, போதை வழக்கு பிறகு அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு திருப்பூர்லேருந்து நிஷாந்த் கேட்டிருக்காங்க. போதை வழக்குக்கும் பட வாய்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸ்ரீகாந்த் வழக்கம் போல திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறார். முரளி சார் மற்றும் சூர்யா சார் இணைந்து நடித்த காதலி நிம்மதி படம் வெற்றி படமா அமைந்ததான்னு குவைத்திலிருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. முரளியும் சூர்யாவும் இணைந்து நடித்த காதலி நிம்மதி திரைப்படம் வெற்றி படமாக அமையல. அதை பற்றி சூர்யாவே பல பேட்டிகளில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கார்.
கமல் சார் புதுமையான முறையில் டைரக்ட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்க டேரக்டர்ஸ் ஏன் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இயக்குனர் யாரும் புதிய முயற்சியில் ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆங்காங்கே ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். மிக விரைவிலே அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். 1952 எடுக்கப்பட்ட பணம் படத்தை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. பணம் திரைப்படம் தான் பலருக்கு முதல் படமாக இருந்தது. மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், ராமூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படம்னா அது பணம் திரைப்படம் தான். அது மாதிரி பின்னாளில் ஏராளமான படங்களில் பத்மினியோடு இணைந்து நடித்த சிவாஜி முதலாக பத்மினியோடு ஜோடி சேர்ந்த படம்னா அது பணம். கலைவாணர் NS கிருஷ்ணன் சிவாஜியோடு நடித்த படம் அதுதான். இப்போல்லாம் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல கதாநாயகனுடைய பெயர் வரும், அதுக்கு பின்னால் கதாநாயகி பேர் வரும், அதுக்கு பின்னால் தான் டெக்னீஷியன்கள் பேரெல்லாம் வரும். ஆனால் பணம் திரைப்படத்தில் முதல்ல டெக்னீஷியன்களுடைய பேருக்கு தான் முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது. டெக்னீஷியன்களுடைய பெயருக்கு பின்னால் தான் நடிகருடைய பெயர் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. தமிழ்ல இருந்து ராஜ்குமார் சார் கனடாக்கு போய் அங்கே சூப்பர் ஸ்டார் ஆனதும், கனடால இருந்து ரஜினிகாந்த் சார் தமிழுக்கு வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆனதும் எதை குறிக்குதுன்னு அருமனையிலேருந்து செல்வகாந்த் கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் தமிழர் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு எனக்கு தெரியல. ராஜ்குமாருடைய தாய்மொழி கன்னடம். அவர் கன்னட பட உலகத்தை சார்ந்தவர் தான். தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் செய்யாததற்கு தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதும் ஒரு காரணம் தானேன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா 1000 கோடி ரூபாயை வசூல் செய்யாததுக்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு வலுவான ஒரு திரைக்கதையோடு தமிழ் சினிமா வரல, அவ்வளவுதானே தவிர திரையரங்குகள் அதிகமாக இல்லாதது அதுக்கு காரணம் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான முதல் வண்ணப்படம்னா அது காதலிக்க நேரமில்லை திரைப்படம் தான். அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படத்தில் தான் ரவிச்சந்திரன் கதாநாயகனாக அறிமுகமானார். அதற்கு பின்னாலே வெள்ளி விழா கதாநாயகன் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு பல வெள்ளி விழா படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அதே மாதிரி பல வண்ணப்படங்கள் நடித்தார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வண்ணப்படங்கள் நடிக்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. காதலிக்க நேரமில்லை படத்திலே அந்த கதாநாயகன் படத்துக்கு ரவிச்சந்திரனோடு போட்டி போட்ட 2 நடிகர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் சிவகுமார். அவருடைய உயரத்தை காரணம் காட்டி அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை தர மறுத்து விட்டார் ஸ்ரீதர். அந்த படத்துக்கு போட்டியிட்ட இன்னொரு நடிகர்னா அவர் தெலுங்கிலே பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடித்த கிருஷ்ணா. அவருக்கு தமிழ் கொஞ்சம் தகராறாக இருந்ததுனால தான் அந்த படத்திலே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இல்லைன்னா அவர் தான் காதலிக்க நேரமில்லை படத்திலே கதாநாயகன் நடித்திருப்பார். ரவிச்சந்திரன் அந்த வாய்ப்பை பறிகொடுக்க நேர்ந்திருக்கும். இந்த மாற்றங்களை பற்றிலாம் நம்ம என்ன தான் பேசினாலும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா காலம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு இல்லையா? அதன்படி தானே பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில் சிறந்த இசை கலைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் சிறந்த பாடகர் பாடகிகளை உருவாக்குதா? சிறந்த பாடகர்களை உருவாக்குதான் தெரியாது, நல்ல பாடகர்களை உருவாக்குது. இவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு அதை சொல்லலாம். ஊசி பாசியெல்லாம் விற்கிற அந்த ஒரு ஃபேமிலி ராஜாநாமனை மன்றம் உள்ள பூந்துட்டாங்க. காக்கை சிறுகனில் அந்த பாடினேன் இறங்கும் போது அந்த கண்ணில் தண்ணி அந்த விற்கிறவருக்கு. நீங்கள் ஒரு பாடலை பாடும்போது இந்த டியூன் கேட்டுக்கிறீங்க, அதுக்கு பாடுவீங்களா? இல்லை இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ப பாடுவீங்களா? சார் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். கிடையாது. நான் எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரேப். இப்போது அந்த ரேப் வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அந்த வைப்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.